மாலை வணக்கம் மக்களே. பட்டர்ஃப்ளை அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் சீசன் 7 இன்னைக்கு நாள் 2. அதுல நம்ம பார்க்க போறது முதல்ல வந்து தபங் டெல்லி மற்றும் யூபி ப்ரொமீத்தியன்ஸ் அவங்களோட மோதல். யூபி ப்ரொமீத்தியன்ஸ் அவங்களோட வரவு நல்வரவா இருக்கணும்ன்ற ஒரு நினைப்போட அமைதியா என்னப்பா போலாமா வேண்டாமா நம்ம பிராக்டிஸ் பண்ணதுல என்ன ஆச்சுன்ற மாதிரி யோசிச்சுட்டு தமிழ்நாட்டு பையன் சத்யன் எப்படி இருக்க போது இந்த ஒரு ஆட்டம்னு பார்த்தோம்னா, முதல்ல வந்து யூசுப் மற்றும் மானவ் அவங்க மென் சிங்கிள்ஸ்ல மோதுறாங்க. அப்புறம் மரியா மற்றும் யாங்ஸி லியூ அவங்க விமன் சிங்கிள்ஸ்ல ஆடுறாங்க. மரியா மற்றும் சத்யன், யாங்ஸி மற்றும் மானவ் மிக்ஸ்ட் டபுள்ஸ்ல உள்ள வரும்போது, இன்னொரு பக்கம் சத்யன் மற்றும் ரிகார்டோ இருப்பாங்க மென் சிங்கிள்ஸ்ல. திவ்யான்ஷி அண்ட் சயாலி கடைசியில வராங்க. முதல் மேட்ச், இன்றைய முதல் மேட்ச் யூசஃபா இல்ல மானவ் தக்கரான்னு முடிவு பண்றதுக்கான நேரம். வந்துருச்சுங்க. யூபி ப்ரொமீத்தியன்ஸ் யூடிடிக்குள்ள நுழைஞ்சு முதல் புள்ளி. நிறைய வரலாறு இப்பதான் நீங்க எழுத ஆரம்பிக்கணும். கண்ணா தபங் டெல்லிக்கு இருக்குமா? எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அதாவது நீங்க பல ஊர்களுக்கு போகணும். நீங்க ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருக்கிறதுல அதுதான் பெரிய அட்வான்டேஜ். முடிவுகள் தான் நிறைய மாற்றங்களை கொண்டு வருது. அடடா, என்னமா நினைச்சது நம்ம பக்கம் போக மாட்டேங்குது. மொமெண்டம் பாருங்க, டக்குன்னு மாறுது பாருங்க. யூசுப் கொஞ்சம் கொஞ்சமா மேல வர ஆரம்பிக்கிறாரு. மக்களே திரும்பவும் ஆஹா, வாய்ப்பு இருக்கா? திருப்பியுமா ஹிடன் பால்னு கேக்குறாப்ல. Challenge successful. 11-8. முடிச்சு விட்டாருங்க. ரெண்டு ரெவ்யூ கேட்டாரு மானவ், ரெண்டுமே சக்சஸ்ஃபுல். ரெவ்யூ வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பஞ்சாயத்துல எப்படி தீத்தீங்கன்னு பிரச்சனை தான் இருக்கும். ஆக்சுவலா இப்போ ஒரு எனக்கு தெரிஞ்சுட்டீங்கன்னா இன்னும் 2-3 பாயிண்ட்ல திரும்பவும் மானவ் கேட்க தான் போறாரு. ஹிடன் தெரியணும். அடேங்கப்பா, இதுக்கு பதிலே இல்ல. 4 வந்து மானவ் தக்கரோட பலமா இருந்தாலும் பெரிய பலமா இருந்திருக்கு. அண்ட் 5 புள்ளிகளை தொட்டாரு. ஜெயிச்சு ஆகணும். எதுக்கு நீங்க அதெல்லாம் ஞாபகப்படுத்துறீங்க? இப்போ மேல உட்கார்ந்துகிட்டு இருக்காப்ல. ஓ, அதாவது நீங்க தவறுகள் செய்யணும்னு சொல்லிட்டு உங்களை புஷ் பண்ற. சயாலி வாணி லாங் ராலி பாப்போம் நினைச்சோம். முன்னாடி பிளேஸ் பண்ண மாதிரி அழகா இங்க வைக்க முள்ள. புள்ளிகள் எடுத்து 10க்கே வந்துட்டாரு மானவ் தக்கர். போடே நம்ம. ஓகே மக்களே, இரண்டாவது கேம் ரொம்ப சுலபமா ஜெயிச்சிருக்கிறாரு மானவ். ஆனா ஒரு கட்டத்துல பின்தங்கி இருந்தாரு. 3-5 பின்தங்கி இருந்தவர் தொடர்ந்து 8 புள்ளிகள் எடுத்திருக்காரு. கௌதம் புயல் மாதிரி ஆடி இருக்காரு மானவ் தக்கர். தக்கரான கேம்ங்க. தற்போதைக்கு தபங் மூலமா ஒரு பரிசு கிடைக்கும். எனக்கும் பிரைஸ், அது கிராண்ட் பிரைஸ். எவ்ரிடே வந்து பால், ஜெர்சி, அது எல்லாம் ராக்கெட்லாம் சைன் பண்ற போது யூசுப் வந்து ஒரு பாயிண்ட் எடுத்தார். நீங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ள மானவ் தக்கர் ஒரு பாயிண்ட் எடுத்துறாரு. பிரில்லியன்ட் ராலி. இன்னும் கண்டினியூ ஆகும் நினைச்சோம். அப்படிங்கறத பார்க்கணும். மீண்டும் மீண்டுமா challenge by hiding. Challenge unsuccessful. Ball not hidden. 5. எல்லாத்தையுமே பார்த்துட்டோம் நாம. அதாவது சேலஞ்ச் சக்சஸ்ஃபுல் ஆனதையும் பார்த்துட்டோம். Ball is not hidden. Let 5 all. மொமெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க அடாப்ட் பண்ணிக்கிறது அதெல்லாம் பண்ணிருக்காரு நினைக்கிறேன் இப்போதைக்கு யூசுப். திருப்பி வேற அது நடக்க மாட்டேங்குது.
சூப்பர், இந்த மாதிரி தாங்க தேவை. வந்தாச்சு, எதிர்பார்த்தது நடந்துருச்சு. அதாவது முதல் மேட்ச்ல வந்து நம்ம ஆரம்பிச்சோம் டிடிஆர் பாக்குறதுக்கு மானவ்கா, அவ்வளவுதான் யூசுப்க்கு கிடைச்சிருக்கு. ஒரு பெரிய போராட்டம், ஒரு லைட்டான ஆறுதல் பரிசு கிடைச்சிருக்கு. ஒரு கேம் யூசுப்க்கு சிறப்புங்க. கடைசி வரைக்கும் போராடினார் யூசுப், அதற்கு கிடைச்ச வெற்றி நீங்க சொல்லலாம். அருமையான ஒரு அட்டாக்கிங் கேம் விளையாண்டாரு டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் தி தேர்ட் கேம். சர்வீஸ் மானவ் தக்கர் கையில இருந்தாலும் தபங் டெல்லிக்காக மரியா ஜாவ் அண்ட் யூபி ப்ரொமித்தியன்ஸ்க்காக யாங்ஸி லியூ காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன பிரேக்கு அப்புறம் அந்த ஒரு ஆட்டம், அந்த ஒரு மோதல் வரப்போகுது, மிஸ் பண்ணாதீங்க. எடுத்த எடுப்புல என்ன பண்றாங்க? ரத்தத்தில் கலந்தது டிடி, அதுதான் விஷயம். ஆனா முதல் பாயிண்ட் இங்க யாங்ஸி லியூக்கும் வந்து சேருது. ஏட்ரியனா டியாஸ்ல உள்ள போது தம்சம் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஆடாடா, சம பிளேஸ்மென்ட்ங்க. அப்பா, பட்டர்ஃப்ளை டைம் அவுட். பட்டர்ஃப்ளை 6-3. ஆர்வமா ஒரு தடுமாற்றம் தெரியுதுங்க அவங்க பக்கம். 4. வேர்ல்ட் ரேங்க் 30 பாருங்க யாங்ஸி லியூ எப்படி ஆடுறாங்கன்னு. ஆஹா, 4. யாங்ஸி லியூ பக்கம் தபங் டெல்லிக்காக மரியா ஜாவ் அண்ட் யூபி ப்ரொமித்தியன்ஸ்க்காக யாங்ஸி லியூ காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன பிரேக்கு அப்புறம் அந்த ஒரு ஆட்டம், அந்த ஒரு மோதல் வரப்போகுது, மிஸ் பண்ணாதீங்க. எடுத்த எடுப்புல என்ன பண்றாங்க? ரத்தத்தில் கலந்தது டிடி, அதுதான் விஷயம். ஆனா முதல் பாயிண்ட் இங்க யாங்ஸி லியூக்கும் வந்து சேருது. ஃபாரின் பிளேயர்ஸே மாட்டினாங்க. ஏட்ரியனா டியாஸ்ல உள்ள போது தம்சம் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஆடாடா, சம பிளேஸ்மென்ட்ங்க. அப்பா, பட்டர்ஃப்ளை டைம் அவுட். பட்டர்ஃப்ளை 6-3. ஆர்வமா ஒரு தடுமாற்றம் தெரியுதுங்க அவங்க பக்கம். 4. வேர்ல்ட் ரேங்க் 30 பாருங்க யாங்ஸி லியூ எப்படி ஆடுறாங்கன்னு. ஆஹா, 4. யாங்ஸி லியூ பக்கம் 11. ஆனால் திருப்பி அந்த ஒரு தடுமாற்றம் வந்துருச்சு. அதன் காரணமா இந்த கேம் மலேசியா பேர்ல எழுதுங்க 11-6. யூபி ப்ரொமித்தியன்ஸ் கடைசி கேம் இழந்தாங்க போன போட்டியில. இங்க இன்னொரு கேமை இழக்கிறாங்க. ஸ்கோர் இப்போதைக்கு 2-2 இருக்குது. முக்கியம், கேமுக்கு ஒரு பாயிண்ட் கொடுப்பாங்க. 1 love. எனக்கு என்னமோ இந்த ஒரு போட்டி 1 all. ஒரு தரமும் பாக்குறாங்க. இந்த 4 ஹேண்ட்ல அவங்க போயிடுறீங்க பாருங்க. 5. ஒரு முறையை வந்து அவங்க டிஃபென்ஸ் ஆடும்போது நீட்டா இருக்கு. அட்டாக் பண்ண நினைக்கும் போது பாயிண்ட் எகிருது மரியாஜாவுக்கு. பட்டர்ஃப்ளை அல்டிமேட் டிடி. ஆஹா, சொல்லிட்டு இருக்கும்போது பந்து சைடுல பட்டுதா எட்ஜ்ல பட்டுதா எனக்கு ஒரு டவுட் இருந்தது. இதை எதிர்பார்க்கல. 10. மரியாஷா ஒரு மாதிரி கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. 11. ஆனா அனுபவம் அந்த நெட்ல தான் காட்டியிருக்காங்க. Goes to Dabang Delhi இரண்டாவது TTC. கேமும் தற்போதைக்கு மரியாஷா பேர்ல எழுதப்படுது. யாங்ஸி லியூ அடுத்த கேமையாச்சு. Love 1. ஆளாளுக்கு 1000 விஷயம் சொன்னீங்க. போதுமா? Love போதுமா? ஏப்பா 3 பேர் பேசுனீங்களே, 3 பாயிண்ட் போயிருக்கு. 4-2. எனக்கு ஒரு டவுட், நெட் ஹைட் ஏதாவது ஏத்திட்டீங்களா? என்ன ஆச்சு மரியாஜாவுக்கு? Butterfly time இப்போ out. பட்டர்ஃப்ளை டைம் அவுட் வருது. இங்க வந்து கொஞ்சம் ரீக்ரூப் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப பேசாதீங்க, தண்ணி மட்டும் போட்டு சும்மா இருங்க 3 பேரும். அதான் பிரச்சனை. ஆஹா, முதல் 2 கேம்ல பார்த்த மரியாஷாவை நாம இங்க தேடிக்கிட்டு இருக்கோம். முதல் 2 கேம்ல பார்க்காத யாங்ஸி லியூ
மேட்சை தோக்கலாம், டையை தோக்கலாம், கேம் ஜெயிக்கணும். எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு நீங்க எடுக்கிற பாயிண்ட் ஒன்னா இருந்தாலும் அந்த ஒரு பாயிண்ட் அவ்வளவுதான் வச்சுக்கோ அப்படின்னாச்சு. ஆனா ஒண்ணு மட்டும் கவனிச்சீங்களா, ஜெயிச்சாலும் தோத்தாலும் முகத்துல எந்த விதமான சலனமும் ரெண்டு பேரும் காட்டல. ஏப்பா பிரில்லியன்ட் கம்பேக். ஆஸ்திரேலியாவை சேர்ந்த யாங்ஸி லியோ முதல் 2 கேம்ல ஆட்டத்திலே இல்ல. என்ன ஆச்சு அவங்களுக்கு, ஃபார்ம்ல இல்லையா அப்படிலாம் யோசிச்சிருந்தோம். நல்ல ஃபார்ம்ல தான் வந்தாங்க. இங்க வரும்போது கடைசி 6 போட்டிகள்ல 5 ஜெயிச்சுட்டு வந்தாங்க. அதன் காரணமாக தற்போதைக்கு மக்களே அந்த ஆட்டம் மலேசியா பக்கம் போயிருந்தாலும் 3வது கேம் யாங்ஸிலுவுக்கு அடுத்ததா மிக்ஸ் டபுள்ஸ் பார்க்க போறோம். மரியா ஷாவன், சத்யன், யாங்ஸிலு அண்ட் மானவ் காத்துட்டு இருக்காங்க. இந்த மேட்ச் நல்லா ஈவனா போயிட்டு இருக்கு. இந்த மிக்ஸ் டபுள்ஸ் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டார்ட்டாக இருக்கு விளையாடினாங்க. ஸோ அவங்களுக்கு முன்னாடியே தெரியும் எப்படி இருக்க போகுதுன்னு. பட் இந்த யூபி டீம் ஃபர்ஸ்ட் டைம் மானவ். ஸோ இந்த மிக்ஸ் டபுள்ஸ் வந்து ஒரு புது மிக்ஸ் டபுள்ஸ். ஆனால் மிக்ஸ் டபுள்ஸில் எப்பவுமே சத்யன் வந்து நல்லாவே விளையாடி கொடுத்துருவாரு. அவர் வந்து அப்படிதான் இருக்கும். ஸோ இப்போ ஏஷியன் கேம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிள்ஸு, மென்ஸ் டபுள்ஸ், விமென்ஸ் டபுள்ஸ், டீம் எல்லாத்துக்குமே அந்த 5 மெம்பர் தான். புதுசாக யாரும் வர மாட்டாங்க. ஆனால் நான் அங்கேயும் இருப்பேன். ஏன்னா டெபுட்டி ஷெஃப் டிமிஷனாக போறீங்க. உங்களோட தொடர்பு ஸ்போர்ட்ஸோட 2020 டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் ஒரு நல்ல சான்ஸ் இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வி குடன்ட் மேக் இட். ஐ ஹோப் என்னோட ட்ரீம் வந்து இந்த பசங்க டிடிலேயே வந்து மிக்ஸ் டபுள்ஸ் தாங்க. மிக்ஸ் டபுள்ஸ் சேஞ்சஸ் தி என்டையர் மேட்ச். ஸோ நம்மளோட பிக்கே டிராஃப்ட்லேயோ ஆப்ஷன்லையோ நம்மளோட பிக்கே வந்து சூப்பர். சத்யன் மானவ நல்ல 4 ஹேண்ட் ஓரத்துல தள்ளி விட்டாரு. ஏரியா பிரிச்சுக்கலாம். ஓ நெட் கார்ட் 5 பாயிண்ட் தொடர்ந்து 6-9 ல இருந்து 11-9 தபங் டெல்லி இந்த ஃபர்ஸ்ட் கேம் மிக்ஸ் டபுள்ஸ் வின் பண்ணிட்டாங்க. சத்யன், மரியா ஷாவ் 5 பாயிண்ட் வின் பண்ணதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. 5 வின் பண்ணிருக்காங்க தபங் டெல்லி. பார்க்கலாம். ஸோ நல்ல இப்போ நேற்று மேட்ச்னா 5-10 வந்து கொஞ்சம் கேட்ச் அப் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதே ஒரு 8-7, 6-9 தோத்தோம்னா 7-8 இல்லை 6-9 தோத்தோம்னா அவரோட ஸ்டைலே அப்படிதான் சர்வ் பண்றது அப்படிங்கிற கேம் எஃபெக்ட் பண்ணுறது மைண்ட் எஃபெக்ட் பண்ணுவோம். ஏன்னா சர்வீஸ் போடும்போது மும்பையில் ஸோ மனுஷாலாம் சர்வீஸ் ஸ்டைலே மாற்றிட்டாரு. ஸோ கரெக்டாக போட ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஒரு ஃபால்ட் ஒரு அந்த 30 டிகிரி ஆங்கிள் வந்து இந்த ப்ரெஷர் அப்பா மாதிரி ஆடுறது ப்ரெஷர்னால தான் என் பொண்ணு ஆடுறது இல்லை வரவே பிடிக்கல அவளுக்கு. இல்லை அப்பா மாதிரி இந்த கேள்வி ஏன் என்ன கேட்குறாங்க, அப்பா மாதிரி ஆடுவியா அப்படின்னு சொல்லிட்டு. பட்டர்ஃப்ளை டைம் அவுட்டே சொல்லலாம். இன்ஃபேக்ட் சரத்தோட நியூ ஃப்ரெண்ட்னு சொல்லலாம். ரொம்ப அன்பா பழகுவாரு. ஒரு ஃபன் லவிங் பர்சன் இல்லையா. 6-4 இந்த கேம்ல ரொம்ப ஸ்பெசிஃபிக் சத்யன். எனக்கு லெஃப்ட் ஹேண்டர் தான் வேணும்னு சொல்லிட்டு. இந்தியன் டீம்ல பெண்கள் யாருமே லெஃப்ட் ஹேண்டர் எழுதுறதே லெஃப்ட்ல. சின்ன பசங்க லெஃப்ட்ல பென் எடுத்து எழுதும் போதே நம்ம ரைட்ல மாத்திரும். ஓகே, நேச்சுரலான கையை மாத்திடுறோம். ஆமா, இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்க லெஃப்ட் ஹேண்டரா இருப்பாங்க, அதாவது லெஃப்டா இருக்கும், ஆனா ரைட்ல தான் எழுதுவாங்க. இப்போ நீங்க ஒரு சாதாரண சிசர்ஸ் வச்சிருக்கீங்கன்னு வச்சுவாங்களேன், ஒரு சிசர் ரைட் ஹேண்ட் வச்சு கட் பண்றது தான் ரொம்ப மேட்ச் வின் பண்ணிட்டாங்க இந்த டைய. 11-7 பயங்கரமா பேசி ஏதாவது அட்வைஸ்லாம் கொடுத்தாங்க. அடுத்த கேம் தோத்துட்டாங்க. ஏங்க நல்லா ஓடுது மெஷின். அதுக்கு இந்த ஒரு கண்டினியூ பண்ணிட்டே இருந்தாங்கன்னா then it will be very tough. ஓகே, அதாவது யூனோஸா ஆடிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் கூட மேட்டர்ஸா இது நீங்க தொடர்ந்து அந்த ஒரு விளையாடுறது வெரி மச். அது வந்து ஏன்னா இந்த யூடியூப் ஒரு ஸ்பெஷல் ஃபார்மேட். இந்த ஃபார்மேட் வேற எங்கேயுமே கிடையாது. இந்த பட்டர்ஃப்ளை டைம் அவுட் இப்போ 5-2 ஃபார் தபங் டெல்லி. ஸோ திருப்பியும் இந்த நாம பேசின மாதிரி ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. அப்போ அது படிப்புக்கும் டேபிள் டென்னிஸ்க்கு தான் தொடர்பு இருக்கு. நல்லா படிக்கிறவங்க தான் டேபிள் டென்னிஸ் ஆட முடியாது. அப்படி இல்லைங்க. டேபிள் டென்னிஸ் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிடில் இன்கம் குரூப்ல தான் விளையாட முடியும். ஏன்னா ராக்கெட் ஸ்போர்ட்ஸ் எல்லாருமே வந்து ஸ்கூலும் சேர்ந்து போவாங்க. ஸோ அது வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான. நீங்கள் வந்து ரூரல் ஏரியா பெனிட்ரேஷன் வரணும்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், டேபிள் டென்னிஸ் வந்து ரொம்ப ஒரு ஏர்பன் ஸ்போர்ட்டாகவே இருக்குது. ரூரல் இடத்துல கூட டேபிள்லாம் அவ்வளோ வர்றதில்லை. அண்ட் நிறைய மேட்சஸ் வந்து சென்னையில் தான் நடக்குது. ஸோ அந்த விதத்தில் வந்து பரவணும், எல்லா ஊர்லேயும் பரவணும். மீன்வைல் மரியா சத்யன் ரொம்ப நன்றி, ரொம்ப டாமினண்ட்டாக ஆடுறாங்க. ஸோ
மனவால பெருசா எதுவும் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பார்த்தோம் சரத், அவங்க பாடி லாங்குவேஜ் வந்து வாஸ் நாட் எக்ஸூடிங் கான்ஃபிடன்ஸ். ஒரு மாதிரி ஒரு கொஞ்சம் ஷை டைப்பாங்க. இன்னொரு நெட் பால் 5 game to இப்படியா ஜெயிக்கணும்? பரிச்சு ஒரு ஷாட் அடிச்சு ஃபர்ஸ்ட் செட் இதுதான் ஜெயிச்சாங்க, லாஸ்ட் செட் இதுதான் ஜெயிச்சாங்க. இது நாங்க சொல்றது வந்து இது ஒரு ஓசி பாயிண்ட்ரா. ஆனா பாயிண்ட் டிஃபரன்ஸ் நிறைய இருக்குது. சோ அதுல ஒரு பெரிய ஒரு நெருக்கமான ஒரு நிலைமை இல்ல. எனிவே பட்டர்ஃப்ளை யூடிடி மென் சிங்கிள்ஸ்ல தற்போதைக்கு சத்யன் ஞானசேகரனும் ரிக்கார்டோ வால்டரும் மோதுறதுக்கு தயாரா இருக்காங்க. இன்னைக்கு டை நம்பர் 1ல மேட்ச் நம்பர் 4 கோவால இருந்து இந்த ஆட்டங்கள் நேரலையா உங்களுக்காக வந்துகிட்டு இருக்கு. அதாவது ஒரு கட்டத்துல தபங் டெல்லி முதல் பாயிண்ட் இப்போதைக்கு ரிக்கார்டோ வால்டர் பக்கம். அவர் 20 மில்லியனை தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. அப்பா என்ன பாயிண்ட் பொலிக்குதே ரிக்கார்டோ வால்டர் பக்கம். சைன் பண்ணி அனுப்புவாங்க. அப்புறம் ஐபோன் 17 ஆச்சிட்டோ கௌதம் இல்ல அதுதான் கேட்கலாம். அந்த தொடக்கத்துல இருந்து எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் ஒரு பிரிண்டட் போட்டோ ஒரு பேட்டிலாம் போட்டுருக்கேன். அவர் ஸ்கூல் பெண்ணா இருக்கிறப்ப இந்த ஸ்போர்ட் மேல போட்டிருக்கிற லைம் லைட்டுக்கு மிகப்பெரிய விஷயம் சொல்லியிருந்தாரு. அப்சல்யூட்லிங்க. ஏன்னா வந்து பட்டர்ஃப்ளை யூடிடியை வந்து அவ்வளோ பேர் பார்க்குறாங்க. இது அந்த ஃபார்மேட் அப்படி இருக்கு. சொல்லிட்டே இருக்கும்போது பட்டர்ஃப்ளை அதுக்கு அப்படியே இங்கே ஸ்பில் ஓவர் ஆகும். ஸ்பில் ஓவர் ஆகும் சொன்னேன், ஸ்பில் ஓவர் ஆயிடுச்சு. ப்ரொஃபஷனலுங்க. சத்யன் கிட்ட பேசுறது டிலைட். அவ்வளோ நல்லா பேசுவார், நல்லா கம்யூனிகேட் பண்ணுவார். ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் வேற, எக்ஸலன்ட் ஸ்டூடெண்ட். தமிழ்நாட்டில் நீங்க வந்து ஃபெயில் தெரிஞ்சிருச்சு. நெட்டுக்காரி எத்தனை பேர்த்தப்பா தூக்கி போடுது. அற்புதம் அற்புதம். என்ன வேகத்துல குடுக்குறீங்களோ அதே வேகத்துல திருப்பி கொடுப்பேன்னு எடுத்திருக்காரு அந்த பாயிண்ட. ஃபினிஷிங் வித் ஃபிளரிஷிங் சொல்லுவாங்கல்ல, இதுதாங்க. பாயிண்ட்ஸ் அட் ஸ்டேக். அதுல 10 எடுத்துட்டாங்க, சாரி 7 எடுத்துட்டாங்க. முடிச்சிடுவோம் அப்படின்றாரு சத்யன். அந்த டை வின்னுங்கிறது கௌதம் சும்மா ஒரு பேர். யூபி ப்ரொமீத்தியன்ஸ் எப்படி திரும்ப வரப்போறாங்க அப்படின்றது. ஏன்னா கடைசியில வந்து 2 டீமுக்குமே கடைக்குட்டிகள் தான் ஆட போறாங்க. ஒரு பக்கம் சயாலிவானி வால்டரை முன்னாடி இறக்கி விட்டுட்டு யூசுஃபை பின்னாடி இறக்கி இருக்கணுமோ? அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, நிச்சயமா மானவ் தக்கர் தான் நீங்க மிக்ஸ் டபுள்ஸ் நிச்சயமா ஆடுவாரு. ஆனா சத்தியனா முதல் மேட்ச் இறக்கி விட்டாங்க. ப்ராப்ளம் இல்ல உங்களுக்கு. அங்க வந்து எப்படியும் ரிக்கார்டோ வால்டர் இருப்பார்ல, அந்த சமயத்துல அப்படி போலாம். நீங்க 5 பாயிண்ட் தொட்டதன் காரணம் மானவ் தக்கர் வந்து இப்போ சிங்கிள்ஸ்ல வந்து சத்தியனோட நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. அவங்க 2 பேர் மேட்ச் வருமானு பாத்துருக்கணும். ஆனா அது அவங்க கையில இல்லையே. ஒரு பெரிய ரேலி ரொம்ப நேரம் ஆச்சு பார்த்து யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். அந்த ரேலி தான் 2 பேர் ஆடினாங்க. ரிக்கார்டோ வால்டர் ஆடாடா நெட்டு வேலையை காட்டுது. ஃபாஸ்டா போட்டாரு சர்வீஸ. வச்சு பட்டுருச்சு நினைச்சோம், இல்லை பொழிச்சு நினைச்சாப்ல போயிடுச்சு. அவ்வளவுதான் வச்சுக்கோ. அதாவது இந்த ஒரு பாயிண்ட்க்கு இவ்வளவு ஆக்ரோஷத்துக்கான காரணம் என்ன அப்படின்னா, அங்க 8ன்னு மாறுது. இந்த இடத்துல தபங் டெல்லி ஜெயிக்கிறாங்க. செம ஃபார்ம்ல இருக்காருங்க. சில கிங் அவரு. பாயிண்ட கிளீனா ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு புதுசா அவரு சொல்லிடுவார். அவர் என்ன கேட்டீங்கன்னா சைனீஸ் வந்து ஏர் கண்டிஷன்டு லைட்ஸ் இவ்வளவு இருக்குதுல, ரசிக்கக்கூடியவங்க நீங்க வேற ஊர்ல பாக்குறது சிரமம். இந்தியாவுக்கு கிரிக்கெட் மாதிரி அந்த ஊருக்கு இப்போதைக்கு டேபிள் டென்னிஸ் ஒரு கல்ச்சுரல் ரிஸ்ட்லாம் டேபிள் போட்டு வச்சிருப்பாங்க. ஆடலாம் பார்க்ல. சோவியத் யூனியன் செஸ் மாதிரின்னு சொல்லலாம். வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்கிறார் சத்யன். யூசுஃபோட ஃபேமிலி இதுக்கான வாய்ப்பு. கோவாக்கு பார்க்க டூரிஸ்டா வருவாங்க. இவங்க வந்து ஒரு பிளேயரோட வைஃபா வராங்க. மக்களே ஆடேங்கப்பா, இப்பதான் பந்தான நனையிற அளவுக்கு ஒரு வேர்வை வர ஆரம்பிக்குது. வேலை செஞ்சிருக்கார், அவ்வளவுதான் ஆகுதா? குட்டி பையனா பார்த்தது கொஞ்சம் டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கு. தாடி இருந்தாலும் கொஞ்சம் டயர்டா இருக்கிற மாதிரி தோணும்.
அதனால நான் எடுத்தேன் என்னோடது. இந்த மாதிரி கிளப்புறாங்க ரிக்கார்டோ வால்டர். கமான் ரிக்கார்டோ அப்படின்ட்டு வந்தாச்சுங்க. எதிர்பார்த்த அந்த ஒரு கேம் வெற்றி ரிக்கார்டோ வால்டருக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஒரு புள்ளியை தூக்கி இருக்காங்க. அதன் மூலமா இந்த டையோட ஸ்கோர் 8. மக்களே, இன்றைய மேட்ச் நம்பர் 5 திவ்யான்ஷி பௌமிகா இல்ல சயாலி வாணியான் முடிவு பண்ற நேரம். இந்த டையை ஏற்கனவே வந்து தபங் தில்லி ஜெயிக்காங்க அப்படின்னா இன்னொரு ஸ்போர்ட்ஸ் பர்சனை உருவாக்கிடுறாங்க. ஆஹா, முதல் பாயிண்ட் கிடைச்சிருக்கு. இந்த இளம் ஸ்டேஜில் ஆடிட்டு இருக்காங்க 15 வயசுல. ட்ரீம் யூடிடி பார்த்திருப்பீங்க, ஜூனியர்ஸுக்கான ஒரு டோர்னமெண்ட் இதோட போயிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க 15 வயசுல எப்படிப்பட்ட ஒரு ப்ரெஷரா இருந்திருக்கும் ஆக்ஷன்லாம் நிக்கிறதுங்கிறது. சின்ன சின்ன தவறுகள்ல திரும்பவும் சயாலி வாணிக்கு அந்த பாயிண்ட்ஸை கொடுக்குது. நம்ம போன வருஷம் அதாவது 2 பேரும் சமமிக் சிண்டர்லா தாஸ் இவங்கலாம் நம்மளுடைய ஃபியூச்சருங்க. சயாலி வாணி ஷீ இஸ் ஆல்சோ 19 only. இங்க பாருங்க அருமையான எக்ஸ்சேஞ்சஸ். பட் பாயிண்ட் கோஸ் டு திவ்யான்ஷி. இப்போ பட்டர்ஃப்ளை டைம் அவுட். பிரில்லியன்ட் சயாலி. என்னாலே அடிக்க முடியும்னு காட்டுறாங்க. இப்போ க்ளோஸ் ஆயிடுச்சுங்க மேட்ச். 1 பாயிண்ட் கேம். அருமைங்க. ஃபேண்டாஸ்டிக் வின்னர் ஃப்ரம் சயாலி வாணி. நோக்கிட்டாங்க டவுன் தி லைன். முதல் கேமே ஏன் கேக்குறீங்க? மனசு புண்பட்டு போய் கிடக்கு. அந்த வெற்றியும் வந்தாச்சு திவ்யான்ஷி பௌமிக்கு. 16 வயசு தான் ஆகுது. ஆடுற முதல் பட்டர்ஃப்ளை யூடிடி கேம தரமா ஜெயிக்கிறாங்க 11-9. இதன் காரணமா டையோட ஸ்கோர் 9-4 மாறுது. தபங் டெல்லி. ஆனா இந்த ஆட்டம் ஆரம்பத்துல ஒரு 3 முறை கேட்டீங்க பாருங்க டிடிஆர் அங்க வச்சாங்க சார் வெட்டு. டிஃபென்ஸ் உங்களோட பெரிய ஆள்கிட்ட நீங்க தோக்குறீங்கன்னா ஓகே, குட்டி பொண்ணை தோத்தமேன்ற ஒரு வருத்தம் இருக்கும் என்ன தெரியாம. பட் திவ்யான்ஷி வந்து அது மாதிரி எந்த விதமான ஜிட்டர்ஸும் இல்ல. இதுல ஜெயிச்சிருக்காங்க மக்களே யூடிடில ஒரு கேம. சயாலி வாணி இப்போ இன்னும் பம்ப் அப். சயாலி வாணிக்கு வந்திருக்கு. நான் நினைக்கிறேன் இது வந்து நடுவர் சொல்லி அவங்க சேலஞ்ச் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். யாரு பௌமிக்கு சேலஞ்ச் பண்ணிருப்பாங்க. 9-4. சத்யன் மாதிரியே சர்வ் பண்றாங்கல்ல. டாமஹாக் சர்வ். அந்த பேக் ஹேண்ட் முடிச்சு கொடுக்கும் நினைச்சாங்க. பட் அந்த பாயிண்ட் எனக்கு தாமான்னு சொல்லிட்டு சயாலி வாணி கேமை எடுத்துக்கிறாங்க அவங்க பக்கம். டபுள் டிஜிட் வேணும்னு சொன்னீங்களா? நாங்க வந்து 9-6 தோக்குறோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். சயாலி வாணி பிரில்லியன்ட்ங்க. செம்ம கம்பேக். பஸ் விடாது. தெரியணுங்க. அன்பு ஜெயிக்குமா அன்பு ஜெயிக்குமா அப்படின்ற மாதிரி தெரியணும். அடடா பேக் ஹேண்ட்ல வந்து நல்லா பிளே. அடடா எதிர்பார்க்காத விஷயம். ஒரு ராலி நல்லா போய்கிட்டு. எந்த ஸ்போர்ட்ஸ் இந்த இடத்துல ஆட முடியாது இல்ல. செஸ் கேரம் போட தோத்து. வேகம் எடுக்கிறாங்க. 5 பாயிண்ட் தொட்டாச்சு. இது எதிர்பாராம விட்டு இந்த ஷார்ட் பிப்ஸ் அங்க பாக்குறோம். திவ்யான்ஷி பௌமிகோட பேட்ல முடிஞ்ச அடி ஃபுல்லா பாருங்க. பேக் ஹேண்ட்லயே டீல் பண்றாங்க. சயாலி வாணியால அந்த வேகத்துக்கு ஈடு கொடுத்து அங்க பிளேஸ் பண்ண முடியும். ஆனால் அவ்வளவு சுலபத்தில் விட்டுற மாட்டான்னு சொல்லிட்டு சயாலி வாணி 7 பாயிண்ட்டுக்கு வராங்க. வந்துருச்சு. அதாவது முதல் டைல லாஸ்ட் மேட்ச் லாஸ்ட் கேம். சர்வ்
அந்த மிஸ்டேக் நான் டிஃபென்சிவ்லயே நிப்பறேன் நினைச்சாங்க திவ்யான்ஷி பௌமிக். அதன் காரணமா சயால் இவானி இந்த கேமை திவ்யான்ஷியோட பிளாக் அண்ட் டிஃபென்ஸ் எது ஜெயிச்சதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு கோல்டன் பாயிண்ட்ல அட்டாக் தாங்க. மரியாவா யாங்ஸியான்னு கேட்டா மரியா ஜெயிச்சாங்க. டபுள்ஸ்ல முழுக்க 3-0 தபங் தில்லி தூக்கிட்டு போனாங்க.